அல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவன் நம் மத்தியில இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு? அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, அல்லேலூயா, உள்ளுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா மகிழ்ச்சியை தூக்கி வெளியே போட்டுட்டு உள்ள எது வைத்துக் கொள்ள கூடாதோ அதை வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அது நான் சொல்லவே இல்லை, வேதம் சொல்லுது. ஆமென். வேதத்துல சொல்லப்படுது. அல்லேலூயா. நமக்கு எது வேணாமோ அது உள்ளுக்குள்ள வச்சுக்கிறோமா, எது வேணுமோ அது வெளியே விட்டுறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கான தேவை எல்லாம் முன்குறித்து தான் அவர் இந்த பூமியில சகலத்தையும் உருவாக்கின பிறகே மனுஷனை என்ன செஞ்சாராம்? சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஆகாரமா இருக்கட்டும், பல வகைகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு எல்லாவற்றையும் பூமியில ஸ்தாபனம் பண்ணிட்டு தான் மனுஷனை உருவாக்கினாராம். எதுக்காகனா மனுஷன் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி. அதனால்தான் புலவர் சொன்னாங்க, படைத்தால் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தால் தன்னை வணங்குவதற்காக. மனுஷனை மட்டும் தன்னை வணங்குவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். சரி, நம்ம எடுத்து வாசிப்போம். என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 சபையார் முழுவதுமா கூக்குரல் இட்டார்களாம். அல்லேலூயா. அழுது புலம்பினார்களாம். எதற்கு? எங்களை எகிப்துக்கே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், எகிப்திலே நாங்க வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார்களாம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை என்னத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் கொண்டு வராரு. எகிப்துல 10க்கும் மேலமான அற்புதங்களை தேவன் செஞ்சார். அல்லேலூயா. எகிப்துல அந்த ஜனங்களை மீட்கும் பொருள் அந்த எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக 10க்கும் மேலான அற்புதங்களை செஞ்சார். வெட்டுக்கிளிகளை வர வச்சாரு. அல்லேலூயா. தவக்கலையை வர வச்சாரு. தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். தளிச்ச பிள்ளைகளை சங்காரம் பண்ணினார். ஆமென். அவங்களுடைய மிருக ஜீவன்களை உகந்ததை கொன்று போட்டார். அவ்வளவும் செய்து தன் ஜனங்களை மீட்க அவர் அந்த பார்வோனுக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எகிப்திலிருந்து கடந்து வரும்போது ஒரு சமுத்திரம் முன்பாக நிற்கிறது. பின்னாடி பார்வோன் சேனை வருகிறது. அந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்து வெட்டாந்தரையில, அதாவது கடலில, கடல் இருக்குல்ல, கடல், அந்த கடல் 2ஆ பிளந்து வெட்டாந்தரையில நடந்து போகிற மாதிரி நடந்து போனார்களாம். இவங்க போன பிறகு இவங்க பின்னாடி வந்தவர்களை அந்த கடல் மூடி போயிடுச்சான். அல்லேலூயா. இப்போ எங்க வந்துட்டாங்கன்னா, எந்த தேசத்தை தருவன்னு சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவன்னு சொன்னார்ல, அது கிட்ட வந்துட்டாங்க. வந்தோடனே இந்த கோத்திரத்துல ஒருத்தரை சொல்லி அவங்க என்ன செஞ்சாரா, 12 பேரை அனுப்பினாராம். அல்லேலூயா. 12 பேரை அனுப்பினாராம். எதுக்குன்னா, வேறு பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். போயிட்டு வந்தவங்கல்ல 10 பேர் என்ன செஞ்சாங்களாம்? புலம்பினார்களாம், அழுதார்களாம். சபையார் இடத்துல வந்து கதறினார்களாம். அந்த தேசம் நமக்கு நல்லது இல்லை,
அங்க ராட்சச மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அந்த தேசம் நம்மளை, அந்த மனிதர்கள் நம்மளை கொன்னு போட்டுருவாங்க. அதான் சொல்றாங்க, நாங்க எகிப்துல உயிரோடு இருந்திருப்போம், இங்க வந்து எங்களையும் எங்க மனைவி பிள்ளைகளும் அடிமையாக்கும்படிக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஒன்னே ஒண்ணு மறந்துட்டாங்க. அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தாரு. அவன் அனுப்ப மாட்டேன்ட்டான். ஆமென். அவனை மீட்டு எடுக்கும்படிக்கு அந்த ராஜாவுக்கு முன்பாக தேவன் மகிமையான அற்புதங்களை செஞ்சார். அதாவது அவங்க வீட்டு தளிச்சம் பிள்ளைங்க சாவும், ஆனா இவங்க வீட்டுல ஒண்ணும் நடக்காது, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வீட்டுல மிருக ஜீவன்கள் சாவும், இவங்க மிருக ஜீவன்கள் உயிரோடு நல்லா இருக்கும். ராஜா ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துட சொல்லுவாரு, அவங்க வீட்டை எதனா நடந்துச்சா பாரு அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. அவளை வேற்றுமையை காட்டினார். என் ஜனங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்கிற வேற்றுமைனா வித்தியாசத்தை காட்டினார். அல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை கண்டு இங்க வராங்க. செங்கடல் அப்படியே பிளந்து அப்படியே மதில் போல நிக்குது. கீழே வெட்டாந்தரையில காஞ்ச பூமியில நடந்து போற மாதிரி கடல்ல நடந்து போயிருக்கிறாங்க. ஆமென். ஆனா இங்க வந்து சொல்றாங்க, அந்த செங்கடல் நின்றதையும் மறந்துட்டாங்க, அந்த பார்வனிடத்துல மீட்டு வந்ததையும் மறந்துட்டாங்க. இங்க ராட்சச மனுஷர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பல நேரங்கள்ல இப்படித்தாங்க. ஆமென். இது ஒரு கும்பல் சொல்லல, இது ஒரு கூட்டமே பயப்படுதுன்னு. ஆமென். தனிமையோ கூட்டமோ உன்னுடைய நம்பிக்கை எது மேல இருக்குன்னு தான் அவசியம். அல்லேலூயா. அன்னைக்கு கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் ஒரு தேசத்தை பயமுறுத்தினான். அவன் எப்படி இருந்தானா? ராட்சசம் மாதிரி இருந்தான். பெரிய உருவம் கொண்ட மனுஷன், யுத்த வீரன். ஆமென். அவனை அந்த இராணுவமே பயந்து அவனுக்கு விரோதமா யுத்தம் போக மாட்டேது. ஆனா சின்ன பையன் தாவீது, ஆமென், சின்ன பையன் தாவீது, அவன் யுத்தத்துக்கு போனான் அவனை ஜெயிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்படின்னா உன் நம்பிக்கை எது மேல இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார, இப்படியா கைவிட்டுறாரு? ஆமென். என்ன ஒரு சின்ன பலகீனம் வந்தா சோர்ந்து போறோமே. ஆமென். நான் எப்போதுமே சொல்றதுதான், சபையில சொல்லுவேன், தேவனுடைய அனுமதி இல்லாம தலையில இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாது. ஆமென். சரீரத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்க சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவனுக்கு நீங்க பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவையும் சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு பயப்படுங்க. ஆமென். என்ன நடக்குங்க? அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாமல் இந்த ஜனங்கள் சபையால் இரவு முழுவதும் அழுது புலம்பி என்ன செஞ்சாங்களாம்? பெனாத்தினார்களாம். ஆமென். இந்த மோசைக்கு விரோதமும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினார்களாம். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு மனுஷன் அழைக்கப்பட்ட இடத்துல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு எங்க போறான், எப்படி போறான்? ஆமென். இப்ப இவர்கள் எல்லாம் ஒன்னா தானே வந்தாங்க. எடுத்து வாசிங்கள 14:7-9 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரரே, சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து இது யாருங்க? 10 பேர் புலம்பினார்கள். ஆனா 2 பேர் சொல்றாங்க. வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா. யாருங்க? ஆமென். யோசுவாவும் காலேபும். அல்லேலூயா.
இந்த 2 சன்னதி மட்டும் என்ன செஞ்சுச்சா, கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்தா நம்ம என்ன செய்வோம், அவங்கள ஜெயிப்போம். ஆமென். போனது 12 பேருங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க. நம்ம அழைக்கப்பட்ட ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டோரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோரோ சிலர். அநேகர் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். நான் சில எண்ணிப்பாங்க, ஒருவேளை கர்த்தர் அவங்கள மாத்திரம் முன்குறிச்சார் போல. இல்லவே இல்லை. ஆமென். எகிப்திலிருந்து எல்லா ஜனங்களையும் தான் கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த 10 பேரு கர்த்தர் தன் வாழ்க்கையில செய்த நன்மைகளை மறந்தார்களாம். தேவன் தன் வாழ்க்கையில செய்த மகிமையை மறந்தார்களாம், அதிசயங்களை மறந்தார்களாம், அடியாளங்களை மறந்தார்களாம், சமுத்திரம் செவ்வர போல நின்றதை மறந்தார்கள். ஆமென். இந்த 12 பேரோட தான் இவங்க 2 பேரும் போனாங்க. அல்லேலூயா. பார்வை ஒண்ணுதானே. இவங்க பார்த்தது தானே அவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்தது தானே இவங்க பார்த்தாங்க, ஒன்னா தானே போனாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருந்தது, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தா அவர்களை நமக்கு சமத்துவம் ஒப்பு கொடுப்பார் என்று விசுவாசித்தார். எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிறவன் காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை எப்ப நீ விசுவாசிக்கிறாயோ அப்பதான் கர்த்தருடைய அற்புதம் உன்னிடத்துல மகிமையா வெளிப்படும். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. நம்பிக்கை என்பது உடம்பு முடியாதவங்களை பார்த்து நான் ஜெபம் பண்றேன் உனக்கு நல்லாயிடும் அப்படின்னு தான் நம்பிக்கை. விசுவாசம் என்பது செத்து போனவனை உயிரோடு எழுப்பேன் என்றதுதான் விசுவாசம். அல்லேலூயா. முடியுமா அப்படின்னா நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை தான். அல்லேலூயா. இந்த 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் போய் அந்த தேசத்தை வேகு பார்த்தார்கள். அதாவது தேவன் எதுக்காக கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம், அவர் நம்மளை பாதுகாத்து எங்க கொண்டு போய் ஒரு ஸ்தலத்துல நிக்க தேவன் தீர்மானித்தாரோ. கடந்த வாரம் நம்ம பார்த்த வசனம், எங்க தீர்மானிக்க தேவன் சித்தமா இருக்காரோ அங்க கொண்டு போய் நிறுத்துகிறார். இங்க நம்ம அந்த இடத்தினுடைய எல்லைக்கு வந்துட்டோம். ஆமென். இப்ப நம்மளை பார்க்கும்படிக்கு நம்மளை அனுப்புகிறார்கள். நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது? அல்லேலூயா. இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம். ஆனா அங்க போய் சுதந்திரிக்க போகிற இடத்துல நமக்கு என்ன இருந்துச்சு, ஐயோ நம்ம பலன் பத்தாதோ. ஏன் அவன் பலனை பார்க்கிற? கர்த்தர் உன் அனுப்பினார்ல, அவருடைய பலனை பாரு. அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, அவர் அவ்வளவுதான் இருப்பாரு. அது சொல்லுவாரு, என்ன பார்க்காதீங்க நான் குள்ளமான மனுஷன், ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா இந்த 12 பேர்ல 10 பேர் புலம்பினார்கள். சொல்லுவாங்கல்ல, அவனும் வாழ மாட்டான், வாழ்றவனையும் விட மாட்டான். அவன் பார்த்தத சபையார் முழுவதுமா பயமுறுத்துறான். ஐயோ அந்த தேசம் நமக்கு வேணாம், நம்மளை கொன்னு போட்டுருவாங்க, அடிமையா ஆக்கிடுவாங்க. ஆமென். ஆனா 2 பேர் சொல்றாங்க, அவங்களை கடிஞ்சு கொள்றாங்க, சபைக்கு விரோதமா ஒரு தவறு செய்யாம இரு. ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்படின்னா ஜனம் ஒன்றுதான். நம்ம இருக்கிற இந்த ஜனம், நமக்குள்ள வித்தியாசமான விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஏன் ஆதியில நடந்த அற்புதமும் அடியாளமும் இப்ப நடக்கிறது இல்லை அப்படின்னா, நமக்குள்ள அந்த ஒரு மனம் ஓகே, அந்த விசுவாசத்துல வித்தியாசப்படுது. ஆமென். சிலர் 30, சிலர் 100, சிலர் 60. அல்லேலூயா. இந்த வித்தியாசப்படும் போது அந்த கிரியை செயல்பட டைமிங் ஆகுது. நீ யாரு, நான் யாரு, எல்லாம் களிமண்ணால உருவாக்கப்பட்ட ஒரு உருவம். ஆனா உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவி இருக்குல்ல. ஆமென். அது மகத்துவமானது. அல்லேலூயா. அந்த ஆவி தன் தந்த தேவனை உணரணுமா. இந்த 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர்ல 2 பேர் விசுவாசிக்கிறான், கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஆனா
இந்த 10 ஜனமும் புலம்பி என்ன செய்யறாங்க, பெணாத்துறாங்க. இப்போ ஒரு சபையில 2 கூட்டத்தாரை பார்த்தோம். ஒருத்தவங்களுடைய விசுவாசம் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி, ஆனா அதுல 80% பார்க்கிறோம் கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தரமாட்டாரு, நம்மளை கொண்டு போட்டுருவாங்க. இப்ப மத்தியாசுவத்து இருக்கிறார், யாருங்க? ஊழியக்காரர். அல்லேலூயா. அவர் அங்க என்ன பண்றாரு? வாசிக்கலாமா? 16 21 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாது போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஒரே ஒரு நிமிஷங்க, இது ஏன் வருதுன்னா கர்த்தருக்கு கோபம் வருது. ஆண்டவருக்கு கோபம் வந்தவன சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு நான் எவ்வளவு பண்ணாலும் விசுவாச நம்பிக்கை இல்ல, இவங்களை கொன்னு போட போறேன்றார். ஆமென். இந்த மோசே என்கிற ஊழியக்காரர்கள ஆசாரியர், அல்லேலூயா, அவன் தேவ சமூகத்துல கேட்கிறான், சொல்றான், ஆண்டவரே ஒருவேளை அவங்கள கொன்னு போட்டுட்டீங்கன்னா மற்ற ஜனங்க என்ன சொல்லுவாங்க? தேவன் அந்த தேசத்துல அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால வனாந்தரத்திலே கொன்னு போட்டுட்டாருன்னு சொல்லுவாங்க. கீழவாசம். ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலை மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லி இருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஆமென். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரலும் என்றான். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மோசே கேட்டதுக்கு அவர் சொல்றார், அது அழகா சொல்றாரு 20ல, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்து. ஆமென். இன்னைக்கு ஏன் சபையில ஜனங்க ஒரு விதமாகவும் ஒரு சில காரியங்கள் போகுதுன்னு சொன்னா, சபையில இருக்கிற ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மெய்ப்பனும் கரெக்டான இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். மோசே இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா புரியலைங்க. ஆனா அழகா சொல்றான். ஆண்டவரே உமது கோபம் நியாயமானது, ஆனா கொண்டு போட்டா அந்நியர்கள் அவர்னால கொண்டு போய் அந்த தேசத்துல விட முடியல, அதனால வனாந்தரத்துல கொண்டு போட்டான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீர் அவங்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு கேட்கிறவர் என்று அறிகிறேன். அல்லேலூயா. அதனால மன்னித்து அவர்கள் என்ன செய்யும்? கொண்டு போவோம். அல்லேலூயா. அவர் அழகா 20ல சொல்றாரு, அவன் சொன்னபடியே நீ உன் வார்த்தையின்படியே அவனை என்ன செஞ்ச, அவங்கள மன்னித்தன்ற. அல்லேலூயா. மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய கிரியை இருக்குல்ல, செயல், அது மறுபடியும் மறுபடியும் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி தவறு செய்யக்கூடாது. அல்லேலூயா. வாய்ப்புகளை கொடுக்கிறார். அநேக காலங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ சில நாட்களா எனக்கு தோன்றின விஷயம் அதுதான். ஆண்டவரே, நான் 1993 சபைக்கு வந்தேன். 94 ஞானஸ்தானம் எடுத்தேன். ஒரு சுமார் 32 33 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சமீபத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு வருஷங்களை ஒருவேளை காலங்களை புரிஞ்சிக்க தெரியாமல் அதை பயன்படுத்த தெரியாமல் விட்டுட்டனோ, என்னை ஒரு வீசை மன்னிங்கன்னு கேட்டேன். இது பிரசங்கத்துக்காக அல்ல, நான் கேட்டனா இல்லையான கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. மன்னியும் சீரா என்னை நடத்தும் என்று சொன்னேன். ஏன்னா கர்த்தர் எப்போதும் நல்லவர். அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, குறையாவும் நிறைவாகவும் பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நன்மையால முடி சூட்டுகிறவர்.
ஆனா கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஏன் வித்தியாசம் என்று சொன்னால் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நம்பிக்கை வேறுபடுகிறது. அல்லேலூயா. கூட்டம் ஒண்ணுதான், பிரசங்கம் ஒண்ணுதான். இன்னைக்கு இந்த பிரசங்கம் பண்ணுகிறேன், இந்த பிரசங்கம் ஒருவருக்கும் தனித்துவமாக நான் பண்ணல. அல்லேலூயா. ஜெனரலா பண்றேன். ஆனா அதை கேட்கிற திறன் உங்களுக்கு இருக்குல்ல, அதை நீங்க உள்வாங்கி வைத்துக் கொள்ளுகிற நம்பிக்கை, விசுவாசம், அதை பயன்படுத்துகிற காரியம், செயல். ஆமென். வயிற்று வலி வரும்போது டாக்டர் கிட்ட போற நமக்கு வயிற்று வலி நல்லானோன்னு அதை நினைச்சு பார்க்க தோணுவதில்லை. நெருக்க வரும்போது கத்தரிடத்துல போறோம். ஆமென். அந்தவரே முழங்கால் படியிட்டு எனக்கு ஒரு பதில் செய்யும் என்று கேட்கிறோம், நடந்துரும். ஆனா சந்தோஷம் வரும்போது பல நேரங்களை கத்தரை மறந்துடும். அல்லேலூயா. எப்போதுமே உங்களுடைய நினைவு கத்தர் பட்சம் இருக்கணும். அல்லேலூயா. அது துக்கம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மகிமை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட தேவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் யாரை சிநேகிக்கிறேனோ அவன் என்ன செய்யறான சிச்சிக்கிறேன். அல்லேலூயா. யார் இடத்துல அன்பு கூறுகிறாரோ அவளை என்ன செய்யறாரோ சரி பண்றாராம். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நீங்க நம்பி செய்யுங்க. அல்லேலூயா. அது தேவனுக்கு விரோதமான காரியம் மாத்திரமே இருக்கக்கூடாது. ஆமென். சரீரத்தில் எங்கேயா பலகீனம் வர, ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருங்க. கர்த்தர் அந்த நிமிஷத்திலே ஒரே ஒரு நிமிஷம் கை வச்சு சொன்னியே அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். இதுக்கெல்லாம் வெளியே யாரும் அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல உன் பட்சத்திலிருந்து அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆமென். உன் நம்பிக்கை எது மேல இருக்கிறது? அல்லேலூயா. தன்னை நடத்தி வந்த தேவனுடைய கிரியை மறந்து தனக்கு முன்பாக நிற்கிற ஜனத்தை பார்த்து பயப்படுகிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்களை அவன் பார்த்து கொண்டே இருக்கு. தேவன் கடந்த நாட்கள் சொன்ன வார்த்தை, உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்றாரு. ஆனா இங்க சொல்றாரு, நான் சேர்க்க ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா உன் நம்பிக்கை வேறுபடுதே. ஏன் உன் நம்பிக்கை வேறுபடுது? அவருடைய அனுமதி இல்லாம உனக்கு ஒன்றும் நடக்காது என்பதை நீ புலி அளவோ சந்தேகப்படாத. அல்லேலூயா. கர்த்தர் இடப்படுகிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அநேகருக்கு இந்த தரிசனமும் சொப்பனமும் நிறைய நேரங்களில் வந்தவனே அதை கண்டு பயப்படுகிறீங்க. அதுக்கான அர்த்தமும் புரியல. ஆனா ஏதோ ஒரு காரியங்களை சிந்திக்கிறீங்க. நல்லா கேட்டுங்க. கர்த்தர் கொடுக்கிற தரிசனமும் சொப்பனமா இருந்தால் அது இந்த வேதத்துக்கு உட்பட்டதா இருக்கும். இல்ல உனக்கு புரியலன்னு சொன்னா அந்த வாரம் தேவ சபையில வந்து உட்கார்ந்து பாரு. நீ கண்ட தரிசனத்துக்கான சொப்பனத்துக்கான காரியத்தை கர்த்தர் பேசுவார். உன் சுயத்தினால் ஏதோ ஒன்று யோசிக்காது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அநேகர் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சிந்திச்சு செயல்பட்டு நம்ம சுய மாமிசத்தினாலே ஓடுகிறோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய திட்டம் இருக்குது. அல்லேலூயா. சரி, இந்த ஜனங்கள் ஏன் தேவனுடைய மகிமையை மறந்தார்கள்? அல்லேலூயா. அப்படின்னா உணர்வுகள் வெளியே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லி நீ ஒன்று செய்யாம இருக்கிறது தேவன் விரும்புறது. நீங்களே ஒரு காரியத்தை விட்டு விலகுவதை கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. அப்ப அழைத்தாரு. அழைத்த நீங்க அழைக்கப்பட்ட இடத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு போவதற்கு எதற்காக இந்த பாதையில வந்தோம் என்று கவனித்து நடந்து பாருங்க. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல கொண்டு போவார். யோசுவாவும் காலேப்பும் கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு காத்திருந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு அப்புறம் இவர்களை எடுத்து பயன்படுத்தி.
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பேசுகிறதுல இல்லை, செயல் தெரியல. ஆமென். என் நம்பிக்கையில் அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். அதுல என்னாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 27 31 வாசிப்போம். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டாவனாகி கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிலேயாம் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர். ஹல்லேலூயா. முன்னாடி பார்த்தோம், ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய சமூகத்துல தான் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணானாம். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்பு கர்த்தர் பேசும்போதெல்லாம் சொல்றாரு, உன் ஜனம்ன்றாரு. அவனை மோச இடத்துல யாரு? உன் ஜனம், நீ பரிந்துரைத்த உன் ஜனம்ன்றாரு. அல்லேலூயா. இங்க இந்த ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு கடந்து வரான். எந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு இடத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது கொண்டு வராருல இந்த ஜனங்களை, அந்த ஜனங்களை சபிக்கும்படிக்கு ஒரு ராஜா கூப்பிடுறாரு. அப்போ இவன் போய் கர்த்தர் சமூகத்துல கேட்கிறான், ஆண்டவரே இது மாதிரி கூப்பிடுறாங்க, நான் போய் அவங்கள சபிக்கலாமா அப்படின்னு. கர்த்தர் போவேனா, அவங்க சாபத்துக்குரியவங்கள்ல ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரின்னு வந்து சொல்றான், இல்ல தேவன் எனக்கு அனுமதி தரல அப்படின்னு சொல்லி. 2ஆம் தரம் அவங்க சொல்றாங்க, உங்களை நாங்க கனப்படுத்த காத்து இருக்கிறோம் அப்படின்றாங்க. அல்லேலூயா. மறுபடியும் போறான், அவர் வேணாம்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றான், இல்ல வரமாட்டாரு. 3ஆவது தரம் சொல்றாங்க, எங்க தேசத்துல உங்களுக்கு அதிகாரத்துல வைக்கிறோம். அவன் அப்படின்னு மறுபடியும் போய் கேட்கிறான், நான் போட்டோமா அப்படின்னு. இப்ப கர்த்தர் போன்ற. அல்லேலூயா. யார் ஜனங்களை? அவர் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அவர் வேணாம் என்று சொல்லியும் மறுபடியும் கேட்டு அந்த ஜனங்களை சபிக்க போறான். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் பட்டயத்தோடு நிற்கிறாராம், அவனை கொண்டு போறது. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் பேசுகிறாரு, கேட்கிறோம், கேட்டு என்ன செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல. அல்லேலூயா. ஒண்ணு அற்புதத்தை கண்டு மறந்து போகிறோம். சரி, அற்புதத்தை கண்டுதான் மறந்து போகிற, நான் பேசுகிறதையாவது கேளு அப்படின்றோம். அப்ப அப்படி பேசுகிற தேவன் இதை செய்யாதே என்று சொல்லியும் அதை என்ன செய்யறான், செய்ய போறான். அல்லேலூயா. ஆனா அவன் பயணம் செய்கிற கழுதை அவனை காப்பாத்துகிறது. 2 தடவை காப்பாத்துது. 3ஆவது தடவை அவன் என்ன செய்யணும், கீழே தள்ளுது. இவனுக்கு கோபம் வந்துட்டு அந்த கழுதையை அடிக்கிறான். உடனே இப்போ உங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, அது வாய் பேசாம இருந்துச்சுன்னா ஏன் தள்ளுச்சுன்னு தெரியாதுல்ல அவனுக்கு. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தாராம். கழுதை இப்ப பேசுது. இவன் கழுதை பேசுறது கூட இவனுக்கு புரியல. அந்த கழுதை சொல்லுது, நீங்க உங்களை நான் எவ்வளவு நாள் கொண்டு வந்திருக்கிறேன், எப்படியாவது இதை நான் செஞ்சிருப்பேனா. அதுவும் அவன் சொல்றான், பட்டயம் மட்டும் இப்ப இருந்துச்சுன்னா உன்னை என்ன செய்வேன்,
வெட்டி போற்றுவேன்றான். அல்லேலூயா. கழுதையினுடைய கண்கள் திறந்த நாள் தன் எஜமானை காப்பாற்ற அந்த கழுதை அது தவறியது. ஆனா இவனுக்கோ தன்னை காப்பாற்றத்தான் அது செய்தது என்பது தெரியல. இவன் கண் மூடப்பட்டு. இப்போ கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்தார். அல்லேலூயா. பிலேயாமுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. அவன் கழுதையினுடைய கண்கள் திறக்கப்பட்டனாலதான் அவனை காப்பாற்றும்படிக்கு செயல்பட்டது. இவன் கண் மூடப்பட்டனாலதான் கர்த்தர் சொன்னதையும் செய்யாமல் வேற ஒன்று செய்ய போறான். அல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமா கேட்கும் போது உன் கண்கள் திறந்தவைகளாகும். ஜெபம் பண்றோமே, எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல உன் கண்கள் திறந்த வாயிலும் செவியில் கேட்ட வாயிலும் இருக்கணும் பண்றோம்ல. அவர் கண்ணு திறந்திருக்கணும், அவர் செவி கேட்கணும். ஆனா நம்ம காது மட்டும் மூடிக்கணும், நம்ம கண்ணை மட்டும் மூடிக்கணும். எந்த விதத்துல நியாயம்? அல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்பட்டதா? உன் செவிகள் கேட்கிற வாயிலும் இருக்கா? ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம உரியவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் நிறைவேற்ற எப்போதும் தாமதம் செய்வதில்லையா? அல்லேலூயா. ஆனா இந்த மனுஷன் மட்டும் வித்தியாசப்படுறான். அது யாரா இருக்கட்டும், இனி வர காலங்களை தாமதம் சொல்லவோ சாக்கு போக்கு சொல்லவோ நம்ம ஒரு பாத்திரமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எங்க அம்மா துணி துவைக்கல, சமைக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அல்லேலூயா. இனி சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் அல்ல. இந்த பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது, கழுதையினுடைய வாய்கள் திறக்கப்பட்டதா. யாருக்கு எதை திறக்கணும் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. கழுதையினுடைய வாய் திறப்பதனால் தன்னிடத்தில் இருக்கிற நன்மைகளை அது எடுத்து சொல்லுச்சு. கர்த்தருடைய பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டதனால் அவன் செய்த தவறுகளை உணர்ந்தான். அல்லேலூயா. அப்ப இது திறப்பதற்கும் இதை காண்பதற்கும் கேட்பதற்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்? அவர் முதல்ல சொல்லிட்டாரு, அந்த ஜனங்கள் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவங்கன்னு. நீ மறுபடியும் உனக்கு கனம் கிடைக்குது. ஆனா ஒண்ணு நல்லா கவனிச்சுங்க. முதல்ல அவன் சொல்லும் போது உனக்கு ஆசி தரேன்றான். இந்த தீர்க்கதரிசி சொல்றான், இல்ல அது என் வாசல்ல நிறைய கொட்டி இருக்குன்றான். இன்னொன்னு சொல்றான், அப்பவும் அவன் இடம் கொடுக்கல. மூணாவது தடவும் கனம் செய்கிறேன். அல்லேலூயா அப்படின்னு கைன்னு சாஞ்சிட்டான். மறுபடியும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறான், கேட்கிறான். ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யலன்னா செய்யாது. அது நிமித்தம் உங்களுக்கு 1000 லாபம் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னான் விட்டு பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத வழியில இருந்து கர்த்தர் அதுக்கான பலனை தரும். அல்லேலூயா. அப்படின்னா நீ செய்ய வேண்டியது கர்த்தருடைய திட்டம் என்ன, அவர் எதற்காக என்ன அழைத்தார், தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆமென். நீயா பார்க்காது, கர்த்தர் கூட இருக்கிறதால் என்று பாரு. அல்லேலூயா. உன்னுடைய பலகீனத்திலையும் அல்லேலூயா நான் கூட இருக்கிறேன் என்று சொல்றேன். ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. அவன் தேவன் ஒருபோதுமே நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. ஆனா சத்துரு நம்மளை வஞ்சிப்பான், சோதிப்பான். ஆமென். இவனே மட்டும் தெரிஞ்சுங்க, என் கூட இருக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. ஆமென். இந்த பிலேயாமை போல தேவன் சொல்லியும் அதை செய்ய நீங்க முற்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேணா செய்யாமல், அப்ப கர்த்தர் அதை விடுவிப்பார். அல்லேலூயா. இங்க நடந்த ஒரே ஒரு ஸ்டோரி, ஒரே ஒரு காரியம், இந்த கழுதையினுடைய வாய்கள் திறக்கப்பட்டது. இந்த எஜமான அவன் அது ஏன் அப்படி செஞ்சது என்று சொல்லுச்சு. பிலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா.
அவன் போற பாத தவறுன்னு புரியப்பட்டது. அப்ப நம்ம செல்கிறதுக்கு நம்ம செவிகளும் நம்ம பார்வையும் ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறதில்ல, குருடனை குருடன் வழி நடத்தினால் இருவரும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? பள்ளத்துல விழுவார்கள். குருடனை குருடன் வழி நடத்தினால் இருவரும் சேர்ந்து பள்ளத்துல விழுவாங்களாம். அப்படின்னா குருடனை கண் திறந்தவன் என்ன செய்யணுமா? வழி நடத்த. அல்லேலூயா. அப்ப சுமத்தா போவோம் இல்லையா? அப்படின்னா நீ தெளிவானாதான் நீ மற்றவங்களை வழி நடத்த முடியும். உன் நம்பிக்கை விசுவாசம் உறுதியா இருந்தா தான் உன்னுடைய விசுவாசத்தில் மற்றவர்கள் வந்து குடியிருக்க முடியும். அல்லேலூயா. உன் விசுவாசனை குறைப்பட்டால் அல்லேலூயா எப்படியா இருக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை ஒரு 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 பாத்திரமா ஒரு ஒரு டாக்டரா ஏதோ ஒரு விஷயமாவே பார்க்கிறாங்க. வராங்க, பார்க்குறாங்க. எத்தனை பேருங்க இங்கே வந்து ஜாம் ஆகிட்டு கடந்து போன ஜனங்கள். ஆமென். அவ்வளோ பேர் ஜாம் ஆகிட்டு போயிருக்காங்க. நான் ஒன்று மட்டும் கவலைப்படவே மாட்டேன். எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, வராமல் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய திட்டத்தை செஞ்சுட்டு போயிட்டு. அல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தார்த்தம். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். ஆமென். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏன் சொல்றேன்னா, கடந்து போவதனால எனக்கு ஆசீர்வாதம் குறைவது இல்லை. ஆனா கர்த்தர் எதுக்காக உங்களை கொண்டு வருகிறாரோ, ஒரு காரியம் செய்ய திட்டப்படுகிறாரோ, அந்த திட்டம் மாறுபடும். தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை ஒரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு 1000 நோக்கம் இருக்கும். அவர் வார்த்தையை மாத்திரமே பாரு, சூழ்நிலை பார்த்தார். அழைத்த உண்மை உள்ளது. அவர் மாறாத நேசம். ஆளை பார்த்து கனத்தை பார்த்து அழைக்கிற தேவன் இல்லை. அல்லேலூயா. அப்படி அழைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. நான்லாம் பார்த்தவனே இல்லை இந்த இடத்துல நிற்கிறது. எத்தனை நீதிமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை அறிவாளிகள் இருக்கிறார்கள், எத்தனை மேன்மையான மனுஷர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒன்றுத்துக்கும் பயனில்லாத என்னெல்லாமா தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா ஏன் என்ன மாதிரி மனுஷனை தெரிந்து கொள்கிறாராம்? ஞானிகளை வெட்கப்படுத்த வழிக்கு பேதைகளை தெரிந்து கொள்கிறார். ஞானினா அறிவாளி இல்ல, பேதனை நாங்க பைத்தியக்காரன். தெரியுமா? பேதனா பைத்தியக்காரன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எதை செஞ்சாலும் இதுதான் அவன் பைத்தியக்காரன். ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, பேரு. நான் ஒரு பைத்தியக்காரன், பேரு தெரியாது. ஆனா கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் இருக்குல்ல. அவன் வேதாகமத்தை குறித்தும் தேவனுடைய காரியத்தை குறித்தும் தேவனுடைய செயலை குறித்தும் அது யார் இடத்துல இருக்கும், அவன் அவர்களை கர்த்தர் நடத்துகிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை ஒருபோதும் மறந்து போகாது. அல்லேலூயா. நீ மனுஷனை பார்த்தோ செயலை பார்த்தோ உனக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்தோ சில நேரங்கள்ல நீ காட்டுல இருக்கிறத போல கண்ணை கட்டி காட்டுல விட்ட போல உனக்கு பாதை தெரியலன்னு நினைக்கிற. கர்த்தர் உனக்கு ஒளியா இருக்கிறார். அவர் உனக்கு பாதைகளை காட்டி நீ எப்படி போகணும் தேவன் வழி காட்டுவார். எந்த இடத்துல பயந்து நிற்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம கடந்து போவோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் வாசம். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் போய் கர்த்தர் உங்களை பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். ஆமென். போலமா. அல்லேலூயா. இதுல ஒரு
பெரியான சப்ஜெக்ட் இருக்கு. நான் கடந்த நாட்களில் சொன்ன மாதிரி எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமான ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம கவனித்து பார்த்தோம். அந்த தேசத்தை குறித்து சில பேர் பயந்தார்கள். 2 பேர் அந்த தேசத்தை நம்ம சுதந்தரித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே சொல்றாரு, இந்த தேசத்தை உனக்கு தந்துட்டேன், நீ போய் அதில் என்ன செய், குடியிரு. அல்லேலூயா. ஆனால் குடியிருக்கிற நீ, வசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணி இதோ நாளில் நீங்கள் வானத்தின் நட்சத்திரம் திரளாயிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்க? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆபிரகாம் தனி மனுஷனா இருக்கும் போது கர்த்தர் அழைத்தார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா, உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போலும், ஆமென், கடற்கரை மணலை போலும் பெருக செய்வன். வானத்து நட்சத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக செஞ்சாரா இல்லையா? கடற்கரை மணல் போல யார் அதுங்க? கடற்கரை மணல் போல யார் அது? நம்ம தான். ஆமென். வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது 1,44,000 பேர், கோத்திரத்துக்கு 12,000 பேர் சொல்லி 12 கோத்திரத்துல 1,44,000 பேர் சீயோன் மலையில நிற்க கண்டு, அதுக்கு கீழே வசனம், என்ன கூடாதபடிக்கு திரளா நிற்கிற இந்த ஜனங்கள் யார்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். நல்லா கேட்டுங்க, தேவனுடைய வார்த்தை இது, கர்த்தருடைய அழைப்பு. கர்த்தர் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின்படி இந்த உபாகமத்துல சொல்றாரு, நீ வானத்தின் நட்சத்திரம் போல திரளாய் பெருகி இருக்கிறாய். தேசத்தை தந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். ஆமென். இன்னைக்கு அந்நிய ஜாதி ஜனங்களை நம்மளை தொடும்படிக்கு, அல்லேலூயா, திரளான ஜனங்களை சேர்க்கும்படிக்கு அப்போஸ்தலன் பவுலை தெரிந்து கொண்டார். கரெக்டா? உன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகுதா? நான் பொய் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். அல்லேலூயா. வாக்கு தத்தம் எந்த காலத்துல நிறைவேறும்? ஏன்னா மாறாத தேவன் தருகிற வாக்கு தத்தம். ஆமென். நான் நமக்குள்ள மாத்திரமே நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஹார்ட், இருதயம், சிந்தனை மாறுது. அல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சுன்னா மகிழ்ச்சி அப்படியே பொங்குது, அப்படியே பொங்கி 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 வடியுது. ஒரு சின்ன விஷயம் நடந்த உடனே மன சோர்ந்து அப்படியே உடைஞ்சி போய் அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆமென். வாயினால் எந்த ஒரு அவிசுவாசமான வார்த்தையும் அறிக்கையிடாது. வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்குகளை நிறைவேற்ற தாமதிக்கும் அந்த அவிசுவாசமான வார்த்தை. இந்த வேதாகமத்திலே கர்த்தர் சொன்னபடி அழைத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை. ஆமென். 170 பேர் எகிப்துக்கு கடந்து போனாங்க. ஆபிரகாமுடைய சன்னதி எவ்வளவு பேருங்க? 170 பேர் எகிப்துக்கு கடந்து போனாங்க. திரும்பி வரும்போது புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருந்தார்களாம். அல்லேலூயா. ஆமென். திரளா பெருகி நின்றார்கள். ஆமென். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். அவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உன்னை அழைத்து கொண்டு வந்து ஸ்தலத்தை நிறுத்தினார்னா அவருடைய அனுமதி இல்லாமல் உன் தலையில இருக்க ஒரு முடியும் கீழே விழாது. அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொன்னபடியே வழியில உன்னை பாதுகாத்து அவன் முன் குறித்த ஸ்தலத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். விசுவாசம் மட்டுமே தனிந்திராமல் பார்த்துக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கை மட்டும் குறைந்திராம பார்த்துக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்பிக்கை குறையும்படிக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு அல்லேலூயா பயமுறுத்துவார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை சொல்றேன். ஆமென். 12 பேர்ல 10 பேர் பயமுறுத்தினார்கள். அந்த தேசம் நமக்கு நல்லது இல்லை, நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார்கள். 2 பேர் மாத்திரமே ஆமென் என்ன சொன்னாங்க? தேசத்தை நம்ம சுதந்தரிக்கலாம், கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அப்படின்னா உன் விசுவாசம் பயத்தை நோக்கி இருக்குதா?
விசுவாசம் நம்பிக்கையில சந்தோஷத்தை நோக்கி இருக்கா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது. நீ எதை சுதந்திரிக்க விரும்புற? அல்லேலூயா. கடந்த நாட்களை பார்த்தோம். இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட்ல கர்த்தர் உன் கையின் கிரியையின்படி உன் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமா நீ ஜீவித்தால் போதும், கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிற முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, பின்பு இவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இவை எல்லாம் இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன தேவையோ சகலத்தையும் கர்த்தர் தர வல்லவரா இருக்கார். நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு முதலிடம் கொடு. கர்த்தரை தேடாம இது அது நம்ம ஓடுற ஓட்டம் இருக்குல்ல, அந்த ஓட்டம் எல்லாம் ஒரு நாள் வீணான்னு இருக்கும். ஆமென். கர்த்தருடைய திட்டத்துக்கு போகாது. அப்போ உன்னுடைய அழைப்பு, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கும் தேவ திட்டத்துக்கு நீ செயல்படுகிறது. கர்த்தர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவன், அவர் சொல்கிற செய்கிற தெய்வம். ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு விசுவாசத்துக்கு தகப்பன் என்று முடிசூட்டினார். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான், வானத்தின் நட்சத்திரமும் கடற்கரை மணலை போலவும் உன் ஜனங்களை பெருக செய்வன். ஆமென். இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஆபிரகாம். முஸ்லிமை கேட்ட என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம். ஆமென். அவங்களாம் அவங்க தகப்பன் யாருன்னு கேட்டா ஆபிரகாம் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் ஸ்டைலா சொல்லுவாங்க. ஆமென். நம்ம ஆபிரகாம்ன்ற அவங்க அப்படின்வாங்க. அப்படின்னா அந்த முஸ்லீம் அவங்களுடைய உருதின்படி அவங்க சொல்லுகிற விஷயம். ஆனா இவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்நிதியாம், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாம். ஆமென். ஒரு மனுஷனால விசுவாசத்தினுடைய ஜனத்தை இவ்வளவு உயர்ந்து நிற்க வைக்க தேவனால் கூடுமானால் அவர் சொல்றாரு, நீ ஆபிரகாம் சன்னதி என்று சொல்லிக் கொள்ளா. இது தேவன் இந்த கல்களினால் ஆபிரகாம் சன்னதியை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். நீ ஆபிரகாம் சன்னதி என்று சொன்னால் ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கணும். ஆமென். ஆபிரகாமுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா, அவன் தேசத்துல இருந்து புறப்பட வரும்போது கர்த்தர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. அந்த தேசம் எந்த பக்கம் இருக்கு, எதுவா இருக்கு, அங்க எப்படி பொழைப்போம் எதுவுமே தெரியாது. வெறுங்கையா கடந்து வந்தான். ஆமென். கர்த்தர் அந்த தேசத்துல கொண்டு போய் செல்வ சீமானா ஆக்கினார். அவன் சன்னதியை பெருக செய்தார். அப்படின்னா வாக்கு பண்ணினவர். வேதம் சொல்லுகிறது, இந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு சொந்தமாக்கி தருவேன்னு சொல்லும் போது ஒரு கை அளவு நிலம் கூட அந்த இடத்துல இல்லையா, அவனுக்கு பிள்ளையே இல்லையா. ஆனா அவர் சொல்றாரு, உனக்கும் உன் பின்வரும் உன் சன்னதிக்கும் இதை தருவேன். எப்போது? 70 வயசுல. அவன் காத்திருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. ஆபிரகாம் ஒரு குழந்தை பிறந்தது, ஈசாக். ஈசாக்குக்கு குழந்தை பிறந்தது, யாக்கோபு ஏசா. அல்லேலூயா. யாக்கோபுக்கு குழந்தை பிறந்தது, அவன் சந்நிதி விருத்தி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவப்படி தேவனுடைய ஜனம், தேவனுடைய கோத்திரம் 12 கோத்திரங்கள் உருவாயிற்று. ஒரே ஒரு வார்த்தைங்க, அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிற தேவன். நீ ஒண்ணுமே செய்வாங்க, இந்த வார்த்தை மேல நம்பிக்கை, விசுவாசம் வை, வார்த்தை கிரியை செய்யும். விசுவாசம் எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஒரு சின்னதா ஜென்ரலா ஒரு யோசனை பண்ணுங்க. யாருக்காவது ரொம்ப தலைவலி வந்தா ஏதாவது ஒரு மாத்திரை போடுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? தலைவலி வந்தா ஒரு மாத்திரை போடுவீங்க, ஏதாவது மாத்திரை பேர் சொல்லுங்க. அனாசின். வேற ஏதோ ஒரு மாத்திரை போடுவீங்க. நான் உண்மையா கேட்கிறேன், இந்த மாத்திரை தலைவலிக்கு தான் உண்டு பண்ணினோம் செய்தாங்கன்ட்டு நீங்க போய் பார்த்தீங்களா? அந்த கம்பெனியில நீங்க போய் வேலை செஞ்சீங்களா? இல்லைல்ல. எதனால் உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது, என்ன செஞ்சாங்க, எதை கலந்தாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா இது போட்டா தலைவலி தீரும், வாங்கி போட்டுக்கிறோம். கண்டது
கொட்டிக்கிறோம். ஆனா ஒரு வேலை கொட்டோமே பட்டுன்னு தவறு ஒரு அனாசிக்கு கொட்டப்பா தலைவலி தீர்ந்துச்சுக்கோல. மாத்திரைக்கு கொடுக்குற நம்பிக்கை விசுவாசம் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனுக்கு கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் காணப்படாத நிச்சயம், நம்பப்படாத உறுதி. உன் விசுவாசம் அல்லேலூயா காணப்படாத நிச்சயமா இருக்கும். உன் நம்பிக்கை நம்பப்படாத உறுதியுமா இருக்கணும். அப்படி இருக்குமானால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட அநாதி தீர்மானம் நிறைவேறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.